சண்டே லஞ்ச் எங்கள் வீட்டில் என்னென்னு பார்க்கலான்னா காளான் பிரியாணிங்க. எங்கள் மாமியார் எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷத்துலேருந்து ஒரு நாள் கூட எனக்கு வந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்ததில்ல. இன்றைக்கி அவங்க கையில் தான் சாப்பிடணும்னு சொல்லிவிட்டு எனக்கு செஞ்சு கொடுத்தாகணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் சரி நான் செஞ்சு தரேன், எல்லாம் ரெடி பண்ணி கொடுன்னாங்க. நான் உங்களுக்கு தேவையானது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் அரைச்சி வச்சுட்டாங்க. எங்கள் மாமியார் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் பட்டை இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருந்தேன். அதையெல்லாம் எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கிட்டாங்கங்க. இது வரைக்குமே அவங்க பிரியாணி செஞ்சது இல்லைங்க. ஃபஸ்ட் டைம் செஞ்சாங்க. நான் சொல்ல செஞ்சாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. பட்டை லவங்கம் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அதெல்லாம் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அது நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரைச்சி வச்சுருந்தாங்க. அப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் சேர்த்துருந்தேன். அதையும் போட்டுட்டாங்க. நல்லா ப்ரௌனாக வதங்கி வர வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். அது போல் அவங்க இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு இருந்தாங்க. எல்லோரும் போன உடனே மாமியார் செஞ்சு கொடுப்பாங்க, சாப்பாடு சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் எனக்கு யாரும் செஞ்சு கொடுத்ததில்லைங்க. நானே தான் செஞ்சு சாப்பிட்ருக்கேன். ஃபஸ்ட் டைம் எங்கள் மாமியார் வந்து எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. நான் சாப்பிட்றேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் புதினா, பச்சை மிளகா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து மிக்ஸி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதே ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி இப்போ 2 டேஸ்க்கு முன்னாடி செஞ்சுருந்தேங்க. வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. இது போல் சாப்பிட்டு பாருங்கள், அப்புறம் நீங்கள் சொல்வீங்க. நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் காளான் வந்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுருந்து தயிர் ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே போட்டு நல்லா ஊற வச்சுருந்தாங்க. அதை அப்புறம் வந்து லைட்டாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிட்டாங்க. நல்லா வதங்கணுங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்தால் தான் அது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். உப்பு தேவையான அளவு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. காளான் வந்து 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி தயிர் போட்டு ஊற வச்சுருந்தோம்லங்க, அது சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வரணுங்க. அந்தளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி விடணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். எங்கள் மாமியார் வந்து இது வரைக்கும் எங்கள் சின்ன மாமியார் பிரியாணி செஞ்சுருக்காங்க. செஞ்சதும் ஸ்மெல் வரும், நம்ம செய்கிறது என்ன எதுவுமே வரல அப்படின்னாங்க. உங்களுக்கு வராது, நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள், நீங்கள் செய்யுங்க ஃபஸ்ட்டில் அப்படின்னு. சரின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா, சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா, தனி மிளகாய்த்தூள், லைட்டாக கேசரி பவுடர் இதெல்லாம் வச்சுருந்தேன். அதை கொடுத்துருந்தேன். அதை போட்டாங்க. போட்டு நல்லா இது பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க, கிண்டி விட்டுட்டு இருந்தாங்க. எங்கள் மாமியார் என்னை சமைக்க சொன்னான்னா எனக்கு அடுப்பே பற்ற வைக்க தெரியாது சொல்லுவாங்கங்க. அப்படி இருக்கீங்களா இன்றைக்கி சமைக்க வச்சுக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் தயிர்லாம் இருந்ததில்ல, அதெல்லாம் கழுவி கொஞ்சமாக தண்ணியெல்லாம் ஊற்றிட்டாங்க. எதையுமே வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாமே இது பண்ணி தான் வச்சுருக்கோம். அதனால் அந்த தண்ணிலாம் இது பண்ணாமல் நீங்கள் இந்த கப்பில் நான் 4 கப்பு அரிசி ஊற வச்சுருந்தேங்க. 4 கப்புக்கு 8 கப்பு தண்ணி ஊற்றணும். நான் அதை ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு காரம் எல்லாம் பார்த்தேன், எல்லாம் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தது. அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி கழுவி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அந்த அரிசியெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. நல்லா டேஸ்ட்டாக. அதுக்கப்புறம் ஸ்மெல் வருது, நல்லா வாசம் வருதுன்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்கள்ட்ட சொன்னேன், நீங்கள் செய்கிறதுங்களா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களே சிரித்தாங்க ஒரு மாதிரி. அதுக்கப்புறம் புதினா தழை, கொத்தமல்லி தழைலாம் வச்சுருந்து லாஸ்ட்டு மேலே அரிசி அதெல்லாம் சாப்பாடெலாம் போட்டதுக்கப்புறம் மேலே லைட்டாக தூவி விடுங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து அரைச்சி போட்டுட்டோங்க, அதனால் சும்மா லைட்டாக போட்டால் போதும். நல்லா தூவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கொஞ்சம் வெந்து வர டைமில் நம்ம தம் போட்டுடலாம். நான் ஓரளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருவாங்க. நல்லா பாருங்கள், நல்லா சாப்பாடு ஓரளவுக்கு இப்போ பாதி வேக்காடு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம்னா தம் போட இது பண்ணிடலாம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வந்து ஹையாக இருக்குது, அது லோவில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தம் போடுறதுக்கு வந்து நான் மேலே தட்டு போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே தண்ணி நல்லா வெயிட்டாக பிடிச்சி தூக்கி எடுத்து வச்சுருவேங்க. ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுருப்பேன். நல்லா
அதுக்கப்புறம் வந்து நான் இது பண்ணுறேன். என் பையன் நான் முட்டை வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேங்க. எங்கள் மாமியார் சமையல்னு சொல்கிறதுக்குள்ளே மொட்டை எல்லாத்தையும் உடச்சி கவரில் இதாக்கி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணுறது, நான் அவிச்சிடலான்னு பார்த்தேன். அதை அவிக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சரி ஆம்லேட் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பெப்பர் லைட்டாக மஞ்சத்தூள் சால்ட் மட்டும் போட்டு லைட்டாக நான் இது பண்ணிட்டேங்க. நல்லா போட்டு 2 பக்கம் நல்லா பரட்டி விட்டுருங்க. நல்லா திருப்பி போட்டுருங்க. வெந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுப்போம். எங்களுக்கு வந்து பெப்பர் மஞ்சள் இது சால்ட்டு போட்டு நல்லா இது பண்ணாங்க. பசங்களை வந்து சாப்பிட மாட்டாங்க, பெப்பர் போட்டால் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு அப்படியே போட்டு எடுத்து வச்சிட்டேன். 2 பேத்துக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் 1/2 hour தம் வச்சுருக்கணுங்க. அது எடுத்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு பார்ப்போம் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாம் சாப்பாடு கரெக்டாக நம்ம தம் போட்டோம் பாருங்கள், நல்லா வந்துருந்துச்சு. நல்லா வாசமாக இருந்ததுங்க திறக்கும் போது. எங்கள் மாமியார் உட்காந்துட்டு பார்க்கறதாங்கங்க. ஏன்னா அவங்களே இது வரைக்கும் செஞ்சதில்லை. நான் சொல்லி அவங்க செஞ்சாங்களாம், அதில் அவங்களுக்கு ஒரு ஹாப்பி. எனக்கு அவங்க செஞ்சு கொடுத்தாங்கன்னு எனக்கு ஒரு சந்தோஷங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் எங்கள் பசங்க என் மாமியார் நாங்கள் 4 பேர் சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டேங்க. என் பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு ஊட்டி விட்டேன். சூப்பர்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சாப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லுங்கள். இதே போல் சிக்கன் பிரியாணி செய்யுங்க. காளான் பிரியாணி இது போல் ஃபஸ்ட்டு செஞ்சு பாருங்கள். எப்படி டேஸ்ட் இருந்துச்சுன்னு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொன்னால் தான் அதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் வீடியோ போடுவோங்க. நல்லா எங்களுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும்.